ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரிம் லாக் எப்படி கான்ஃபிக் பண்ணலாம்னு சொல்லி பார்க்க போகிறோம். இதில் வந்து ரிமோட் மூலமாகவும் அன்லாக் பண்ணிக்கலாம், RFID கார்டு மூலமாக அன்லாக் பண்ணிக்கலாம், சாவியை வச்சு அன்லாக் பண்ணலாம், கீயை வச்சு அன்லாக் பண்ணிக்கலாம். வாங்க இதை எப்படி கான்ஃபிக் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். இதான் ரிம் லாக். இது ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சர்க்யூட் போர்டு இருக்கும். அது பக்கத்தில் இந்த மாதிரி 4 டெர்மினல் இருக்கும். இதை எப்படி கனெக்ஷன் பண்ணலான்னு பார்க்கலாம். இது 12 வோல்ட்டு. ஃபஸ்ட் ரெண்டும் ஃபஸ்ட்டு வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ், அடுத்தது கீக்குள்ளது, இது கிரவுண்டு, இது வந்து பாசிட்டிவ் டெர்மினல். எக்ஸாம்பிள் பார்த்துட்டிங்கன்னா இது பாசிட்டிவ் டெர்மினல்லேருந்து அன்லாக் ஆகிடுச்சு. இது எப்படி கனெக்ஷன் கொடுக்கணும் இப்போ காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ லாக் பண்ணியாச்சு. 12 வோல்ட்டு நான் டேரெக்டாக எடுத்து வந்திருக்கேன். மேலேருந்து சப்ளைலேருந்து 12 வோல்ட் டேரெக்டாக எடுத்து வந்திருக்கேன். எடுத்து வந்து இந்த கனெக்ஷன் வந்து 12 வோல்ட் ப்ளஸ்ஸும் 12 வோல்ட் கிரவுண்டையும் கொடுத்துருக்கேன். இந்த கிரவுண்டையும் பக்கத்தில் உள்ள கீ கிரவுண்டையும் இன்டர்லிங்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த லைன் நம்ம இன்னொரு லைன் எடுத்துகிட்டு போயிருக்கேன். இந்த இருக்குல்ல, இது 12 வோல்ட் இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு ரிமோட் கண்ட்ரோலுக்கு 12 வோல்ட் மைனஸ் 12 வோல்ட் ப்ளஸ் இதை கனெக்ஷன் பண்ணிட்டிங்கன்னா இந்த போர்டுக்கு ஆக்சஸ் கிடச்சிடும். இப்போ ரிலேலேருந்து நம்ம ரிமோட் லாக் மூலமாக அவுட்புட் கொடுக்கணும். அதுக்கு வந்து பாசிட்டிவ்லேருந்து 12 வோல்ட் எடுத்து காமனில் கொடுத்துருங்க. இது நார்மலி க்ளோஸ், இது நார்மலி ஓப்பன். நம்ம நார்மலி ஓப்பனில் தான் கொடுக்கணும், ஏன்னா ரிமோட் கண்ட்ரோல் மூலமாக ஒர்க் பண்ணுறதுக்காண்டி. ஓகேங்களா? இது இஎம் லாக் கொடுக்குறாந்தீங்கன்னா அப்படியே அங்கே மாற்றி கொடுத்துடணும், நார்மலி க்ளோஸில். இப்போ நம்ம ரிம் லாக் கொடுக்குறதுனால நார்மலி ஓப்பன் மூலமாக கனெக்ஷன் எடுத்துகிட்டு கீ பாசிட்டிவில் கொடுத்துடணும். ஓகேங்களா? கீ பாசிட்டிவில் கொடுத்துட்டு இது எப்படி ஆக்சஸ் பண்ணுறோன்னு பார்ப்போம். இப்போ நம்ம ரிமோட் கண்ட்ரோலில் நம்ம அடிஷ்னலாக இன்னொரு ரிமோட் போட்டிருக்கோம். இது கூடவே வர்றது இந்த ரிமோட், சிங்கிள் பட்டன் இருக்கும். பார்த்தீங்கன்னா டோர் அன்லாக் ஆகிடுச்சு. ஒரு 5 செகண்டில் ஆட்டோமேட்டிக்காக டோரு ஓப்பனில் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடும். ஓகே, க்ளோஸ் ஆகிடுச்சு. இந்த ரிமோட் மூலமாக பண்ணிக்கலாம். கஸ்டமர் 2 ரிமோட் எக்ஸ்ட்ரா வேணும்னு கேட்டிருக்காங்க, அதனால் நம்ம கான்ஃபிக் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ 2 ரிமோட் ஒர்க் ஆகிடுச்சு. இப்போ இது எப்படி கான்ஃபிக் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். இதோட ஒரு கார்டு கொடுத்துருப்பாங்க, மாஸ்டர் கார்டு. இப்போ எக்ஸாம்பிள் ஹிக்விஷனாக இருந்தாலும் சரி, எந்த லாக் எடுத்துக்கிட்டிங்கனாலும் இந்த ஒரு ஸ்மார்ட் கார்டு கொடுத்துருப்பாங்க. இந்த சவுண்ட் வந்ததுக்கப்புறம் உங்கள்கிட்ட இந்த இதை நெக்ஸ்ட் ஓகே, அவ்வளோதான். டோர் அன்லாக் ஆகிடுச்சு. இப்போ க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் ஓகே, இது வந்து உள்ளேருந்து திறக்கிறது. இது அதே நம்ம வெளியே திறக்கிற மாதிரி பார்க்க போகிறோம். டோர் லாக் ஆகிடுச்சு. இப்போ இது வெளியே இருக்கிற யூனிட்டு டோர் அன்லாக் ஆகிடுச்சு. இப்போ இன்னொரு இது கான்ஃபிக் பண்ணாலும் அதையும் பார்ப்போம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது இப்படி தான் கான்ஃபிக் பண்ணணும். வேறு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் உங்களுக்கு டவுட்டை கிளியர் பண்ணுறேன்.